ஒரு தடவை அவர் கூட உட்காந்துருந்தப்போ உகாண்டா மாதிரி ஏதோ ஒரு நாடு அங்கிருந்து ஒருத்தர் பேசினாரு. அவருக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் பேசினாரு. பேசிட்டு ஐயா அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிறு பிரச்சனை அப்படின்ட்டு உடனே குருஜி வந்து கொடுங்க நானே அவர்கிட்ட நேரடியாக பேசுறேன். ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வீடு ஜப்திக்கு வருது, கடையை சீல் வச்சுட்டாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னா கருங்கல் ஒரு செங்கல் அதை எடுத்து கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டு ஒரு சின்ன இதை மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கு. ஜப்திக்கு வந்தவன் வழியிலேயே வந்து ஏதோ உடம்பு சரியில்லை போயிட்டான். சீல் வைக்க வந்தவன் இல்லைங்க இப்போ எங்களுக்கு ஆர்டர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு போயிட்டான். நான் கேட்டேன். அப்புறம் 2021 பேசும்போது ஒரு கால் எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. அந்த கால் மதத்து போயிருந்தது. இங்க டாக்டர்கிட்ட வந்து கேட்டேன் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்னாங்க. ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ அங்க ஒரு கண்ணாடியில எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு. அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவார்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான். அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம். இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும். அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க. அடுத்து நம்ம மேடைக்கு உதயன் சூரியன் சாரை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். குருஜியை வந்து எம்ஜிஆருடைய மிகப்பெரிய பக்தர். ஆனால் எம்ஜிஆர் பாடல்கள் வந்து அப்பப்போ பாடிக்கிட்டே இருப்பார். எவ்வளோ பேர் கேட்டுப்பீங்க தெரியாது. மிக அற்புதமாலாம் பாடுவார். அவர் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் 3 எழுத்து, நமக்கு என்கேவி 3 எழுத்து. இந்த என்கேவின்ற 3 எழுத்து வந்து இன்னைக்கு இங்கே அரங்க நிறைய ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருன்னா அதுதான் அவருடைய அப்பளுக்கு இல்லாத உண்மையிலேயே மக்கள் சேவை. அவர் ஒரு மக்கள் திலகம்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குருஜி வந்து ஒரு பெரிய மக்கள் திலகம். அவர் புரட்சி தலைவர்னா இவரும் ஜோதிடத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்த புரட்சி தலைவர். எவ்வளவோ அனுபவங்கள் சகோதரர் பாலா சொன்ன மாதிரி கொட்டி கிடக்கு. நம்மளாம் அவர் பக்கத்தில் அவர் காலடியில் உட்காந்து பார்த்து பிரமிச்சு அவர்களாம் நம்ம நண்பராக இருந்தோம் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுப்பினை. இந்த நாள் வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அவர் நம்ம கூட இல்லை அப்படின்ற பிசிக்கலாம் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்றது ஒரு பெரிய வேதனையான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு தாய்மானவரா, தந்தையா, தகப்பன் சாமியா எல்லா விதங்களையும் அவர் கூட இருந்தார். எவ்வளோ விஷயங்கள் என்ன சொல்லலாம், எதை சொல்றதுன்றது தெரியல. ஏன்னா இந்த டிக்கெட்டு பிடிச்ச படத்துக்கு போகிறப்போ கவுண்டரில் எல்லாருமே அடைச்சிக்கிட்டு நிற்பாங்க, ஒருத்தன் கூட உள்ளே போக மாட்டான். அது மாதிரி எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. அவருடைய சிரிப்பு மாதிரி என்ன சொல்லலாம், கள்ளமில்லாத அந்த வஞ்சகம் இல்லாத அந்த சிரிப்பு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு, அது எப்பவுமே வந்து இந்த என்கேவி ஜோதிடத்தின் மூலமாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதன் மூலமாக எல்லாரையும் மக்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறது அவருடைய மாணவர்களான அவங்களுடைய ஒவ்வொரு கடமை. குருஜியோடைய மிகப்பெரிய விஷயங்கள் என்னன்னா எதை சொல்றது எதை விடுறதுன்னு எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள்ங்க. அது ஒரு தடவை அவர் கூட உட்காந்துருந்தப்போ உகாண்டா மாதிரி ஏதோ ஒரு நாடு அங்கிருந்து ஒருத்தர் பேசினாரு. அவருக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் பேசினாரு. பேசிட்டு ஐயா அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிறு பிரச்சனை அப்படின்ட்டு உடனே குருஜி வந்து கொடுங்க நானே அவர்கிட்ட நேரடியாக பேசுறேன். குருஜி அழகா இங்கிலீஷ் பேசுவார். அதாவது கவிதை மாதிரி இருக்கும். அதை ரொம்ப நானே கூட வந்து சிரிப்பேன். என்னன்னா விஷயம் என்ன, இங்கிலீஷ் பெரியார் மாதிரி விஷயம் அவருக்கு தெரியுதா, அதை நம்ம சொல்றோமா. டம்ளர் எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க, ரெட் கலர் பிளாக் கலர் இந்த 2 படியும் உள்ள நனைங்க, நனைச்சு எடுத்து பீஸ் பீஸாக வெட்டுங்க, ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணுங்கன்னாரு. ஒரு 40 நிமிஷம் இருங்க, மறுபடியும் ஃபோன் வந்தது. அதனால் அங்கிருந்து ஏதோ ஒரு லாங்குவேஜில் அப்படியே பரவசம் மாறான். அவருடைய பிரச்சனையை இவர் இங்கேயோ இருக்காரு, அவர் இங்கேயோ இருக்காரு, அவருடைய பிரச்சனைகளை தீர்த்தாரு. அதாவது ரிப்பன்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலமா மிகப்பெரிய பெரிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்த அற்புதர் நம்முடைய என்கேவி ஐயா அவர்கள். ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து வீடு ஜப்திக்கு வருது, கடையை சீல் வச்சுட்டாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னாரு. கருங்கல் ஒரு செங்கல் அதை எடுத்து கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டு ஒரு சின்ன இதை மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. ஜப்திக்கு வந்தவன் வழியிலேயே வந்து ஏதோ உடம்பு சரியில்லை போயிட்டான். சீல் வைக்க வந்தவன் இல்லைங்க இப்போ எங்களுக்கு ஆர்டர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்ட்டு போயிட்டான். நான் கேட்டேன், என்ன சாமி எவ்வளவோ பேர் வந்து வைரக்கல் அதெல்லாம் வைக்கணும் அப்படிம்பாங்க, நீ வெறும் கருங்கல் செங்கல்லையும் வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு. அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடியே செங்கல் புரட்சி பண்ணது நம்முடைய என்கேவி ஐயா அவர்கள் தான். நிறைய என்ன சொல்லலாம், நம்மளாம் அவருடைய நண்பர், அவரோட டிராவலில் போயிட்டே இருப்போம். அவருடைய இறுதி நாட்களில் எங்களோட அவரும் மேடமும் கூட சேர்ந்து பண்ண டிராவல் வந்து இன்றைக்கும் மறக்க முடியாது. ஏன்னா எங்களெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக 2-3 யாகங்கள், அந்த யாகத்துக்காக அவரால் நடக்கிறது சிரமம் இருந்தால் கூட நடந்து 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 மூச்சு வாங்க வந்து வந்து அது எங்களுக்காக அவர் அந்த கடைசி நிமிடங்கள் இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப நினைச்சாலே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். டெய்லி என்ன சொல்லலாம், எம்ஜிஆருக்கு எப்படி மறைவு இல்லையோ அது மாதிரி நம்ம தலைவனுக்கும் மறைவே இல்லை, எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்காரு. அவர் பாலா அழகா சொன்னார், நான் நினைச்சிட்டு தான் வந்தேன், அவர் நினைக்காத நேரம் இல்லை நொடி இல்லை. ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு நம்ம இப்போ என்ன சொல்லலாம், சாமி இருந்தால் என்ன சொல்லுவார், குருஜி இருந்தால் என்ன சொல்லுவார் அப்படின்றது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நான் எதேச்சியா பார்த்தீங்கன்னா அவர் போன தடவை அந்த நவக்கிரக காலண்டர்
நவக்கிரகங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு காலண்டர் கொடுத்துருந்தாரு. அந்த காலண்டரை டெய்லி கும்பிட்டுட்டே இருப்போம். இந்த வருஷம் காலண்டர் முடிச்சிருச்சு. அதை எடுத்து கொண்டு போய் வச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குருஜியுடைய ஃபோட்டோ, அந்த காலண்டர் அது பக்கத்திலேயே குருஜி. ஸோ ஒரு கிரகங்களுடைய காதலர், கிரகங்களுடைய அரசன்னே சொல்லலாம். அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகங்களோட வந்து நிற்கிறார் அப்படின்றது அவங்க மிகப்பெரிய கொடுப்பனை. சரி, நிகழ்ச்சியும் மகிழ்ச்சி எல்லாம் கலந்ததுனால ரொம்ப பேச முடியல. அனைவருக்கும் வணக்கம். என்கேவி என்ற சொல் 100 ஆண்டுகள் செழித்திருக்கும். நீங்கள் எல்லாருமே அதை கைகோர்த்து இணைந்து நடைபோடணும். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்டூடெண்ட் மாரியப்பன் சார் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வசந்தன் ஐயாவுடைய நினைவு நாள் 3வது ஆண்டுக்காக தான் நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். அவங்களோடு கொஞ்சம் தான் பழகியிருக்கேன். அதே சமயத்தில் அவங்ககிட்ட இருந்து நிறைய செய்திகள் நான் ஃபோனில் கேட்டு விவரங்கள் கேட்டிருக்கேன். நான் தூத்துக்குடியில் ஜோதிட அன்பர் சங்கத்தில் நான் வந்து ஜோதிடராக இருக்கிறேன். அங்கேருந்து ஒரு திருநெல்வேலியில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் கூட்டம் நடக்கும், ஜோதிடர்கள் கூட்டம். அதுக்கு நான் வருவேன். ஒரு தடவை திருநெல்வேலியில் சொன்னாங்க, இந்த மாதிரி நெல்லை வசந்தன் ஐயா வராங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும், நிறைய செய்திகள் கிடைக்கும் வாங்கினாங்க. கட்டாயம் அது மாதிரி அந்த இது வந்துட்டேன். அப்போ வந்து பேசும்போது நிறைய செய்திகள் சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க, நிறைய பரிகாரங்களை பற்றிலாம் பேசினாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கன்னாங்க. நானும் என்னுடையதான தெரிஞ்சதெல்லாம் ஜோதிட பாயிண்ட் இந்த பராசர சிஸ்டத்தில் உள்ளதெல்லாம் தெரிஞ்சு சொன்னேன். சொல்லி எல்லாம் முடிச்சோடனே எனக்கு ஜோதிட ரத்னான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அவங்க நிறைய செய்திகள் இருக்குது, இன்னும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் சரின்ட்டு அதுக்கப்புறம் 2021 வந்து 20 வந்து பேசும்போது அப்போ அந்த கொரோனா டைம். அப்போ ஐயாவுடைய நம்பர் எனக்கு கொடுத்துருந்தாங்க, 9444429319 அங்கே ஐயா நம்பர். அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது அப்போ கொரோனா டைம் பேசும்போது இந்த மாதிரி என் டாக்டருக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரி இருக்குங்க. அப்போ ராஜேஷ் கணேஷ் இப்படி பேரில் முடியும் பாருங்க அப்படின்னாங்க. ஒரு இடம் வந்தது. அப்போ இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் வணங்குற ஒரு சித்தர் அவங்க வீட்லேயும் இருக்கும், நீங்கள் பாருங்க அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு உங்கள் டாக்டருக்குள்ள இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் பார்த்தா என்னுடைய சன்னில்லா பேர் சத்யநாராயணன். அப்புறம் மேரேஜ் வந்து 1 மாதம் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சது அவங்க வீட்டில் வந்து சதீஷ்னு கூப்பிடுறாங்க. அப்போ தான் அந்த இஷ்யூவில் முடியும்னு சொன்னது இதாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டு பூஜை ரூமில் அதே சித்தர் படம் இருந்தது. நாங்கள் வணங்குற பழனியில் ஈஸ்வரப்பட்டன்னு ஒரு சித்தரை கும்பிடுவோம், அதே படம் இது இருந்தது. அப்புறம் 2021 பேசும்போது ஒரு இடம் கால் எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. அந்த கால் மதத்து போயிருந்தது. ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னேன். அப்போ அவங்க ஒரு கண்ணாடியில் நடுவில் மட்டும் கருப்பாக ஒரு மை மாதிரி பெயிண்ட் அடித்து நீங்கள் அதை வச்சுட்டே நீங்கள் சரியாயிருந்தாங்க. இங்கே டாக்டர்கிட்ட வந்து கேட்டேன், அது 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்னாங்க. அது பண்ணி ஒரே மாதத்தில் அந்த வலியெல்லாம் போய் அந்த இதெல்லாம் நார்மல் ஆகிட்டு. அந்த மாதிரி ஐயா வந்து ரொம்ப ஒரு சிறப்பானது. அவங்க கோர்ஸ் சேர்ந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதையும் சேர்ந்துடும். நன்றி, வாய்ப்பு கொடுத்துங்க. நன்றி, தேங்க்ஸ். புக் லான்ச் கேள்வி பதில் இந்தியன் அஸ்ட்ராலஜி. சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதை எல்லா தொகுப்பாக எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.